மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே மறந்து போன விஷயமாக, அழிந்து போன விஷயமாக இந்த மன்னிப்பினுடைய விஷயம் இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று யாரெல்லாம் மற்றவர்களை மன்னிக்கின்றோம், யாரெல்லாம் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் என்பதை பார்த்தால் பெரும் கேள்விக்குறி என்பதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதையும் ஆக சிறந்த விஷயமாக கற்றுக் கொடுக்கின்றார்கள். எப்படி என்றால், நாயகத்தினுடைய காலகட்டத்திலே பல்வேறு விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கழுத்தறுத்தவன் ஒரு முனாஃபிக். யார் என்றால் தான் அப்துல்லா பின் உபைத் சலூன் என்பவன். அவன் எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் செய்தான் என்றால், உஹது போரிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கழுத்தறுத்தவனும் அவன்தான். இன்னும் ஐஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை இட்டுக்கட்டி மானக்கேடான விஷயத்தை பரவச் செய்தவனும் அவன்தான். இவனுடைய மௌத்திற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், இவனை மன்னித்து நாம் ஜனாசா தொழுகை நடத்திவிடலாமே என்று சொன்னார்கள். அந்நேரத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு தன்மையை ஓங்கி நிலைநிறுத்தினார்கள். இன்னும் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பிரபலமான ஹதீஸ், மக்காவினுடைய வெற்றி கிடைத்த பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை என்ன எல்லாம் செய்ய போகின்றார்களோ என்று காஃபிர்கள் எல்லாம் அந்த சூழ்நிலையிலே யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், நான் உங்களை மன்னித்து விட்டேன், நீங்கள் செல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். இப்படிப்பட்ட பறந்து வினிந்து கொண்ட மனதை உடையவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பினுடைய விஷயத்தை நமக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்து, மன்னிப்புதான் மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் விஷயமாக இருக்கின்றது, ஆகவே மன்னிப்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நமக்கு புரிய வைத்தார்கள், தெரிய வைத்தார்கள்.